கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். தெரிந்த வசனம்தான், வாசியுங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. வேதம் நமக்கு இந்த நாட்களில் உணர்த்துகிற காரியம், தேவன் நம்மை இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தோடு உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை கட்ட நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு போடப்பட்டிருக்கிற ஒரு பெயர் என்னவென்றால் அசைவில்லாத ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். ஏன் அப்படி தனிப்பட்ட நிலையில் ஒரு பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நிலைநிற்பதில்லை. தேசங்களை அநேக ராஜாக்கள் ஆண்டிருக்கிறார். நிரந்தரமாய் நான் ஆளுவேன், சர்வாதிகாரிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், பல நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தையே ஆண்டவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். யாரும் நிரந்தரமாய் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் நிரந்தரமான ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். அதான் சொல்லப்பட்டது, அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியங்களில் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய தேவன் யார்? நாம் யார்? ஆமென். நம்மை எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்முடைய பயணம் எங்கே என்றெல்லாம் பல காரியங்கள் நமக்குள் தெளிவடைய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நான் சொன்ன அவர் ராஜாதி ராஜா. ஆமென். அவருடைய ராஜ்யங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. உலகத்தின் ராஜாக்களுடைய ஆளுகைகள் எல்லாம் முடிந்து போகும். நேரத்தை ஞாபகப்படுத்தினது போல, ஹல்லேலூயா, பெரிய அரண்மனையை கட்டிக்கொண்டு, ஆமென், அரண்மனையின் உப்பரிக்கு நின்று உலாவிக் கொண்டிருக்கிறான் ஒருவன். அவன் பேர் நேபுகாத்நேச்சர். கையை தலையில் சொல்லுவார். அவர் அப்படியே உலாவிக் கொண்டு அவனுடைய கண்ணு கட்டுகிற தொலைவில் எல்லாம் பார்க்கிறார். தன்னுடைய அரண்மனையின் காரியங்கள், தன்னுடைய தொங்கு தோட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவன் சொல்லுகிறான், இது வாசிப்போ, என் வல்லமையின் பராக்கிரமத்தால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபுலோன் அல்லவா என்று சொன்னான். தன்னுடைய தான் ஆயத்தப்படுத்தின, தான் கட்டின, அல்லேலூயா, பாபிலோன் தேசத்தை அவன் சொல்லி, ஆமென், தன் அரண்மனையை குறித்தும் எல்லாவற்றையும் தன்னை தான் நினைச்ச புகழ்ந்தான். என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக சொன்னான். அல்லேலூயா. இதை யார் பார்க்கிறா? பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். அடுத்த வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. தன்னை புகழ அநேகருக்கு வாய் நல்ல வானளவாய் திறக்கும். தேவனை மகிமைப்படுத்த வாய் திறக்காது. நிறைய நேபுகாத்நேச்சர்கள் இருக்கிறீங்க. நேபுகாத்நேச்சரின் ஆவி சுய புகழ்ச்சி, தன்னை புகழ்வதற்கு வாய்ப்பழகும்.
தேவனை புகழ வாய் பழக்க, வாயை தரேன்னு சொல்லணும். இதுவும் ஆபத்தானது. பிரைஸ் தி லார்ட். நல்லா வாயை திறந்து நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே எங்கே சத்தம்? வானத்தில் சத்தம் உண்டாச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் ஏன்? பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சாரே, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செய்துச்சு? நீங்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நீ மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதாவது ராஜ்யபாரத்தை கொடுக்கிறவன் தேவன். அல்லேலூயா. கொடுத்து விட்டு கர்த்தர் பார்க்கிறார், எனக்கு மகிமை செலுத்துகிறாரா இல்லை மகிமை தனக்கு எடுத்துக் கொள்ளுகிறாரா? ஆமென். இப்ப நம்ம நிறைய தெரியும் நம்ம நாட்டில். அல்லேலூயா. சொல்லுவோம், குறிப்பிட்ட காலங்கள் நேரத்தை கொடுக்கிறார் தன்னை உயர்த்தும் போது. ஆமென். தேவன் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சவுலை அதுபோல கர்த்தர் என்ன செய்தார்? தள்ளினார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினவர் தேவன் தான். சவுலை என்ன செய்தார்? தள்ளினார் தேவன். சவுலின் ஸ்தானத்தில் அல்லேலூயா தாவீதை கர்த்தர் ராஜாவாக. பூமியும் அதன் நிறைவு கர்த்தருடையது. மனிதர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்புக்குள்பட்டவர்கள், சிருஷ்டிப்பினால் உள்ள வந்தவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் பூமியில சில ஆளுகையின் அதிகாரங்களை சிலருக்கு கொடுக்கும் போது அதை தேவனுக்கு மகிமையாக அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்படி ராஜ்யங்கள் எல்லாம் மாறி போய் விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆதியாகமத்தில் ஒரு முறை, அதாவது 6வது அதிகாரத்தில், தேசம் மனுஷனுடைய அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் நிரம்பி தீட்டுப்பட்டது. அல்லேலூயா. தேவன் பார்த்தார். அல்லேலூயா. தேவன் தேசத்தை என்ன செய்த? உலகத்தை அழித்தார். வேதமான மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிறது என்றும் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அடுத்த வசனம், வைக்காமல், தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல், மனுஷன் முதற்கொண்டு பிராணிகள் பரியந்தமும் நிக்கிரகம் பண்ண வேண்டும் கர்த்தருக்கு திட்டம் போட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் அங்கு மனுஷன் மத்தியில் நடக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ உலகத்தை என்ன செய்ய? கர்த்தர் அழிக்கிறார், நிலை நிற்கவில்லை. இது நமக்கு சோதோமை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அங்கு அக்கிரமம் அவருடைய கூக்குரல் தேவனத்தை எட்டினபடியினால். அல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் கர்த்தரை இறக்கி அந்த பூமியை அழித்தார். அல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் செம்மையானதாய் இருந்தால், தேவனுக்கு பயந்த மனிதர்களாய், தேவனை கனப்படுத்துகிற மனிதர்களாய், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்களாய், ஆமென், அவர்களுடைய ராஜ்ய பாரம் நிலைநிற்கும். ஆமென். அல்லேலூயா. அதற்கு அர்த்தம், இந்த உலகத்தின் ஆளுகையும் சரி, ராஜ்யங்களும் சரி, தேசங்களும் சரி என்ன அல்ல? நிரந்தரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு 2 பேதுருவுல, ஆமென், 3வது அதிகாரம் 5லிருந்து ஒரு சில வசனத்தை வாசியுங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி
அழிந்தது என்பது பாத்தீங்களா? முதலாவது தேவன் சிருஷ்டித்த வானம் பூமி. அல்லேலூயா. அந்த நாட்களில் நோவாவின் நாட்கள் ஜல பிரளயத்தினால் என்ன செய்யப்பட்ட அழிந்தது என்றும் மனதார என்னது அறியாமல். காரணம் என்ன? இந்த உலகம் நிரந்தரம் தான். நம் மனம் போல எதையும் செய்யலாம், நாம் எப்படியும் வாழலாம் என்று துணிகரம் கொண்டு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மனிதன் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே எதற்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு. அல்லேலூயா. எதற்கு இரையாக? அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்ப நாம் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஆமென் அவைகள் உள்ளவெல்லாம் கூட என்ன செய்யப்பட போகிறது? அக்கினியால் அழிக்கப்படுகிற. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 10-12 வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். வானங்கள் மட மட என்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி போகும், அழிந்து போகும். இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட? அழிந்து போகுமா? அல்லேலூயா. அப்படி அழிந்து போகிறபடியால் நீங்கள் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அது யாரை பார்த்து சொல்ற? நீங்கள் என்று சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகி நீங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமி எதற்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு இரையா. அல்லேலூயா. அல்லேலூயா. இது அழிந்து போகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எதற்காக காத்திருக்கணுமா? தேவனுடைய எதற்காக? தேவனுடைய நாளுக்காக, கர்த்தருடைய வருகைக்காக. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? மிகுந்த சத்தமா சொல்லுங்க, ஆவலாய். அல்லேலூயா. ஏன்? இது வேதனை நிறைந்த உலகம். அல்லேலூயா. எங்க எப்ப எந்த அழிவு வருதுன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. ஆமென். ஆமென். பாருங்க, பல இடங்கள்ல பயங்கரமான மழையினால நிலச்சரிவுகள், கட்டிடங்கள் எல்லாம் விழுந்து போகுது. மலை பகுதிகளில் அப்படியே நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கீழே போறதான வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அதில் மூடி போறாங்க. கடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்ன கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் அழிந்தார்கள். அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அழிவு எப்பொழுது வருகிறது சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? இந்த பூமி அப்படிப்பட்டதுதான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம், உருகி போகும். அவனுடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிற கரங்களை ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே ஆமென் என்ன வாசமாயிருக்கும்? நீதி வாசமாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்று இந்த உலகத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. ஹல்லேலூயா. அநியாயம், அக்கிரமம் நிறைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தின் மேல் பாவங்கள் செய்து மனிதன் தேசத்தை, உலகத்தை தீர்த்துப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இனி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பூமி. ஆமென். அது வேறு புதிய பூமி, புதிய வானம். ஹல்லேலூயா. அது என்ன வாசமா இருப்பது? நீதி வாசமா இருக்கிற பூமி. இன்று அநீதி வாசமா இருக்கிற பூமி. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின என்ன உள்ள நகரம்? சத்தமா சொல்லுங்க. அப்படி என்றால் ஒருபோதும் தகர்ந்து போகாத நகரம், ஹல்லேலூயா, அழியாத நகரம். கையை வைத்தாலே அதை யார் கட்டினதா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். ஆமென். அதே பொழுது எங்கு பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றான்? அவருடைய வாக்குத்தத்தன்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமியும் வானமும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் இன்று இருக்கிற பூமியில என்ன இல்லை? நீதி நியாயம் இல்லை. அல்லேலூயா. மனுஷனுடைய அறிவுகள் பெருத்து போகிறதுனால் தேவனை மறந்து விடுகிறான். அல்லேலூயா. மனுஷனுடைய மூளையில என்ன வைக்கிறான்? சிப்பு வச்சு அவனுடைய பலதரப்பட்ட காரியங்கள் என்னென்னமோ சொல்லணும். ஒண்ணுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னென்னமோ செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆயுசை கூட்டுவதற்கும் அவன் ஆக்டிவாக செயல்படுவதற்கும் அவன் சிந்தனத்தோட என்னென்னமோ நிறைய காரியங்கள் அந்த சிப்பில் அடங்கி இருக்கிறதா. இப்படியெல்லாம் அவன் முன்னேறி போய் கொண்டிருக்கும்போது நம்ம போய் நிற்கிறோம். இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார். இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள், உன்னோட பாவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை கற்று கொடுப்பான்னு சொன்னா யோ எந்த காலத்தில் இருக்கிறான்னு கேட்பான். என்ன கேட்பா? மனுஷனுடைய அறிவுகள் பெருக பெருக, அல்லேலூயா, அவன் தேவனை என்ன செய்வதில்லை? மதிப்பதில்லை. தேவனை தேட வேண்டும், தேவனை அறிய வேண்டும் என்றதான சிந்தை அவனுக்குள் ஈடுபட்டு போகிறது. காரணம் என்ன? நேபுகாத்நேச்சர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காக கட்டின மகாபாபுலோன் தன் பெயர் புகழ்ச்சிக்காக உயர்த்தினது போல. அல்லேலூயா. இந்த மனிதன் அறிவு பெருகி 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 விஞ்ஞான ரீதியாக போகும்போது அவனுக்கு தான் என்ன உண்டு பண்ணுகிறான்? புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிறான். யாரை புகழவில்லை? தேவனுக்கு பயந்து வாழ்றவன் கூட ரிவேஸ்ல போறான். ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனித ஞானத்தின் அடிப்படையில் ஒருபோது அறிய முடியாது. அது கலினால உங்க பேசுறேன். ஒன்று குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி வாசிங்கள் வசனத்தை. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானம். அல்லேலூயா. இன்று உலகத்தில் அறிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் அறிவாளிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அறிவுகள் பெருக பெருக பெருக, அல்லேலூயா, ஐயோ சொல்லுவோம். சுய ஞானத்தினாலே உலகத்தில் அறிவு பெருத்திருக்கிற காரணத்தினாலே தேவனை அறியவில்லை, அவன் அறிய விரும்பவில்லை. அல்லேலூயா. தேவனை குறித்து அவர்களுக்கு சொன்னாலும் அவர்களுக்கு பிடிக்காது. ஆமென். நீங்க சிலர் ஒருவேளை அனுபவிக்கலாம், தெரியல எனக்கு. யார்கிட்டயா போய் ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து என்னங்க நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க, போக மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னால் இல்லைங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? உடனே சிலர் என்ன சொல்லுவான்? இந்த காலத்திலும் போய் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறான் பாரு, சொல்லுவாங்களா இல்லையா? என்னையா எந்த காலத்துக்கு கேட்குறாங்களா இல்லையா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போது வேத அறிவும் தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு தெளிவும் இயேசுவின் மகத்துவத்தை குறித்த ஒரு மேன்மையும், அல்லேலூயா, அறியாதவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொல்றதும் சரியாதான் தெரியுது. இவன் சொல்றதும் சொல்லு சரியா தெரியுது. ஏன்? என்ன அறிவில்லை சொல்லு, எதப்பா சொல்லுங்க. வேத அறிவில்லை, தேவனை குறித்த அறிவில்லை, இயேசுவின் மகத்துவத்தை குறித்த அறிவில்லை. அப்போ அந்த அறிவு எப்படி வருகிறது? அல்லேலூயா. வேத சத்தியத்தை கேட்பது போலதான் வருகிறது. ஏனென்றால் ஏன் சபை கூடி வருதலை
சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று ஏன் கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லேலூயா, அது இந்த காலத்துக்கு அது தேவையானதா இருக்கிற கரங்களை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சபை கூடி வருதலுக்கு நீ வரும்போது தேவனை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவின் மகத்துவத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவரை பின்பற்றுவதால் உண்டாகிறதான நன்மையை குறித்தும் நீ அறிகிறாய். ஹல்லேலூயா. அறிய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் என்னமாகுது? ஆழமாகுது. கிறிஸ்துவுக்குள் நீ ஆழமா என்ன செய்கிறாய்? மேல் கொள்ளுகிறாய். சத்தியத்தை நீ கேட்காம பேரளவில் கிறிஸ்தவனை சொல்லி வாழாத. கையவே தலையில சொல்லு. கட்டாயம் நீ சத்தியத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை வாசி தன் வீட்டை கட்டின. யாரு கூப்பிடுவேன்? சத்தமா சொல்லுங்க. புத்தி உள்ளவன். கையவே தலையிலே சொல்லு. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த காலத்துக்கு ஏற்றபடி இந்த வசனம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஏன் சபை கூடி வருதலுக்கு வர வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை துதிக்கப்படுகிற இடம். சத்துரு தந்திரமாய் இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் கேளிகை ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆராதிக்கிற இடமெல்லாம் பொழுதுபோக்காய் மாறிவிட்டது. காரணம் என்ன? சத்தியத்தை கேட்க விருப்பமில்லை. சத்தியத்தை கேட்டால் அதன்படி வாழ வேண்டும். இந்த நாகரிகம் மிகுந்த இந்த உலகத்தில் ஆசாபாசமும் பாவமும் சிஸ்மமும் அநியாயமும் அக்கிரமும் உலக அறிவு வளர்ந்த இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் ஹல்லேலூயா சத்திய வசனத்தை கை கொண்டு நம்முடைய சிந்தனைகளை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பரிசுத்தமாய் வாழ்வதென்றால் அதற்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு மனநிலை வேணும். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிக்கிற மனதிற்கு மனநிலைக்கு சத்துருவனை என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். ஹல்லேலூயா. உலக அறிவை உனக்கு காட்டி பலமுறை உலகத்துக்குரிய காரியத்தை உனக்கு சொல்லி, ஆமென், தேவனுக்கு நேரம் உன் கவனத்தை செலுத்தாதபடி தேவனை விட்டு உன்னை வேறு பிரிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மட்டுமல்ல, சத்தியம் வேற சொல்லுகிறது. Praise the Lord. தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இந்த காலமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கும் தேவ ராஜ்யத்திற்கு நீ ஆயத்தப்படுவதற்குரியதான சத்தியங்கள் இல்லை. எங்க ஆராதனை ஸ்தலம் எல்லாம் இன்று என்னமா இருக்கிறது? பொழுதுபோக்கு. என்னது? சத்தமா சொல்லுங்க. நடன கூடாரங்களை மாறிவிட்டது. சத்தியத்தை பேசுகிற இடத்துல வருகிற மனுஷனை ஈஸியா இழுத்துறான். இவனுக்கு என்ன இல்லை? சத்தியம் தெரியாது. ஆமென். ஆமென். அப்போ சத்தியத்தை அறிய விட மாட்டான். தம்பி, எத்தனை மாசம் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து? நீ நினைக்கிற நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா சர்ச்சைக்கு வரல. இந்த சம்பாத்தியத்தின் மேல் அதிக ஆசை ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்துக்கு கொஞ்சம் போக விடாம தடுக்கும் என்பதை மறந்து விடாது. ஏதோ ஒரு நாள் வந்து தலையை காட்டினா பாஸ்டர் சந்தோஷப்படுவார் நீ நினைக்கிற. ஏதோ கொஞ்சம் காணிக்க போட்டு ஏதோ ரசோபாகத்தை கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் திருப்திப்படுது. என்ன திருப்திப்படுத்த பார்க்காது. ஹல்லேலூயா. உன்னை எதிர்பார்க்கிற தேவன் இருக்கிறார். ஊழியக்காரனை பிரியப்படுத்த வேண்டாம். ஏதோ ஒரு நாள் நீ வந்து உட்கார்ந்துட்டா போதும், ஏதோ கொஞ்சம் காணிக்க கொடுத்துட்டா போதும், அல்லது கொஞ்சம் அதிகமா ஒரு 5000 10,000 தசமபாகம் கொடுத்துட்டா போதும். நான் பார்ப்பேன், பரவாயில்ல என்ன செய்யறது, இவன் தசமபாகம் கொடுக்குறவன், இவனை நம்ம அதிகமாக சர்ச்சைக்கு வாப்பா, ஏன் இப்படி வார,
இப்படி வந்தாச்சு செட் ஆகும் நம்ம சொல்லிட்டா வரதே வரமாட்டான். ஒன்னு அப்படி பூசி மழுவுறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. இங்க வர்ற நீ அங்க வரணும். ஆமென். அன்பான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நேர போக்கல்ல, பொழுதுபோக்கல்ல. ஏதோ ஊழியக்காரன பணம் கொடுத்து விலைக்கு வாங்குற தேவனையும் பரலோகத்தையும் வாங்க முடியாது. ஊழியக்கார ஒருவேளை நீ ஜாலியா வந்து பாஸ்டர் சோதர பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி பாஸ்டர் ரொம்ப நாளா தசமா கொடுக்கல, ஒரு 25,000 வச்சிருக்க பாஸ்டர், ஒரு காணிக்கை வச்சு ஸ்பெஷல் காணிக்கைன்னு சொல்லிட்டா ஊழியக்கார இறுதியை கொஞ்சம் கொளுத்துறோம். சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதா? கொழுந்துட்டு அப்படியா ஒழுங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கொடுத்தா வாங்கிடக்கூடாது. முதல்ல நீட்டுறது எது? நோட்டு. வந்த உடனே தேடுறது கவரு. ஏன் அப்போ ஊழியக்காரன் பார்க்கட்டு தான் கவரை தேடுறேன்னு. மாயமலக்காரன், மாயமலக்காரி. நீ நினைக்கிற மாதிரி உள்ள ஊழியக்காரன் நினைச்ச நீ வந்த உடனே தேடுறது கவர். அப்போ நாங்கள் பார்க்குறேன் என்ன தேடுறான், கவர் திரு வந்து ஒரு கவர் எடுத்து அங்கே கொண்டு வச்சு ஷோ அண்ட் ஷோ எழுதி பெருசாக ஒரு நோட்டை எதை ஆமாம் 1000 ரூபாய நல்ல கவனிக்க, 1000 ரூபாய 20 நோட்டாட்டே வச்சிருது உள்ள. இவ்வளவு கனம் என்னது கனமாக இருக்குன்னு நாம் மிரளணுமா? கனமான காணிக்கை இல்லையா? இவ்வளோ பெரிய பரிசுத்தவான் காணிக்கை தரும்போது இந்த பரிசுத்த காணிக்கைக்காக இவனை நம்ம கண்டுக்கிடக்கூடாது. இவன் மெனக்கட்டு போய் கடை கடையாக அலைஞ்சிருக்கான். பேங்கில் சொல்லியிருக்கான், சார் ஒரு 1000 ரூபா 20 ரூபா கட்டு கொடுங்க. அவன் தூக்கி கொடுத்தான் 2 கிலோ வெயிட்டில். கவருக்குள்ள அடைச்சிட்டா எனக்கு தெரியாது. நான் எல்லாரும் சொல்லலை, ஆனாலும் சொல்கிறேன். 50 ரூபா நோட்டு கட்டு அப்படி இருக்கும். சட்டை வெயிட்டாக இருக்குது. திறந்து பார்த்தா தெரியும் அது என்னன்னு. ஒரு 500 ரூபாய் 50 ரூபா கட்டினா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அதாவது தயவு செய்து சொல்கிறேன், பணத்தை கொடுத்து பரலோகத்தையோ தேவனையோ விலைக்கு வாங்க முடியாது. நீ சத்தியத்தை கேட்கணும், சபைக்கு வரணும், சத்தியத்தை கீழ்ப்படியணும். மாயமாலமான பணத்தை வைத்து மயக்குகிற வேலையை தூக்கி குப்பையில போட்டு. புரியுதா இல்லையா? உன்னுடைய பணத்துக்கு மயங்கிற ஊழியம் தான் கிடையாது. தெய்வ பயத்தோடு நீ கொடுக்கிறியா? உண்மையா கொடுக்கிறியா? ஆமென். வசனத்தின்படி கீழ்ப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறியா? ஆமென். அதனால் எனக்கு சந்தோஷம், உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. தசமா கொடுத்தாலும் சரி, காணியை கொடுத்தாலும் சரி, அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு அன்று வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து கொண்டு வருமான தசமத்தை கொடுத்து பாரு. எழுதி வச்சுக்க, கர்த்தர் உன்னை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆபேலையும் காயினையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அவன் நினைச்சா நம்ம கொடுக்குற பொருளை வச்சு பணத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்யலாம்? மயக்கிடலாம். ஒரு புரிந்து கொண்டா நம்ம கொடுக்கறத வச்சு ஆண்டவரை மயக்க முடியாது. என்ற உள்ளான இறுதி சரியாக தேவ சமூகத்தில் வரும்போது ஆமென் தேவனுக்கு கொண்டு கொடுக்கிற பணத்தை கத்தர் ஒன்னக பதில கத்தர் பார்க்கிறார். எனக்கென்று கொடுக்கிறவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், எப்படி வாழ்கிறான், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி, கீழ்ப்படுதல் எப்படி தேவன் பார்க்கிறார். இங்க உன்னை பரலோக ராஜ்யத்தின் வழி நடத்துகிற நிலையில் உள்ள
போதனை தான் இங்க இருக்கும். உனக்கிட்ட உள்ள காணிக்கை நான் பிடிங்கி தின்னுட்டு பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு இல்லை. கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எவனோ ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யணும். ஆமென். கேட்காமல் எப்படி செய்வது? வராமல் எப்படி கேட்பது? ஒரு வாசியம் சொன்னது, நான் சொல்லிய கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தர் வேதத்தில் நம்ம சொல்லி இருக்கிற வார்த்தையை கேட்டு கேட்கலாம் வர. சபைக்கு எதுக்கு வரோம்? எதை கேட்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வர. ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியான மாளிகையை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஏதோ வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேரத்தை போக்கிட்டு போறதுக்கு அல்ல. அப்படி நீ போனா உன் கிறிஸ்தவ வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். வந்தியா? ஆமென். ஏதோ சத்தியத்தை கேள். ஆமென். சத்தியத்தை கேட்டியா? அதன்படி வாழ ஒன்று நீ ஒப்புக்கொடு. கேட்டது இவைகளின்படி செய்கிறவன் எவனோ எங்க கட்டுறானா? கண்மலை. எவ்வளவு அந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. ஆமென். ஆமென். எங்க கட்டுற வீடு? கண்மலைக்கு மேல. என்ன உள்ள மனுஷன்? சுத்தமா சொல்லு. புத்தி உள்ளவன் வசனத்தை கேட்பான். வசன புத்தி உள்ளவன் வசனத்தை கேட்க போதிக்கிற இடத்துக்கு வருவான். புத்தி உள்ளவன் கேட்கிற வசனத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து என்ன செய்வான்? வாழ்வான். சொல்ல புரியுதா? இப்ப வராதவன் என்ன? இல்லாதவன். சர்ச்சைக்கு வராதவன் புத்தி இல்லாதவன் ஆண்டவர் சொல்றார். புத்தி இல்லைன்னா மதிகேடன் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நீ கேட்க வருவதால் அல்லேலூயா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய கட்டிடம் தான் உறுதியாக கத்தரிசி. அப்போ கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்தது என்னது? பெருமலை. என்னது? மேலே இருந்து வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் நெருக்குகிறது. அடுத்தது பெரு வெள்ளம் வருகிறது. காற்று சுத்தி சுத்தி அடிக்குது. காற்று அடிக்கிறது என்றாலே அல்லேலூயா அல்லேலூயா அநேக கள்ள போதனைகள், உலக ஞானம், விஞ்ஞான அறிவின் அடிப்படை பேசுகிற வார்த்தைகள் காற்றில் என்ன செய்யுது? உன் காது வருது. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் நேரமாக தான் சொன்னேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு நபரை, ஒரு படித்தவன்கிட்டையும் சரி யார்கிட்டையும் சரி பல ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னால் அப்படிங்களா சார், கரெக்டாக தான் யசோமியா நான் நம்புகிறேங்க, நானும் நேரம் இருந்தால் வரேன் என்ன சொல்கிறேன். என்னைக்கு சொன்னா யோ உனக்கு வேற வேலை இல்லையா சொல்கிறாங்களா? இல்லையா? மதம் வந்து நடக்கிறியா? கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பாரு. பார்த்தியா சாத்தானுக்கு வேலையை பார்த்தியா? காரணம் வேற ஒன்றும் சொல்கிறான் கூட நின்றுட்டு, யோ எந்த காலத்துலையா இருக்கிற உங்களை ஏற்பட்ட முட்டாட்கள் இப்படி நம்மளை பார்த்து சொல்கிறான். நம்ம முட்டாளா? அவனும் அடி அண்டாவும் முட்டாளாக. அவன் நம்மளை பார்த்து தேவனை அறியாதவன் மூடன், தேவனை அறிந்தவன் ஞானி. அவனை போல ஞானி உலகத்தில் ஒருவரே கிடையாது. அது எந்த காலத்தில் இருக்கிற விஞ்ஞானம் எங்கெல்லாம் யாரு எங்கெல்லாம் அது என்ன விஞ்ஞானம் எல்லாம் எங்கே யாருச்சு நம்ம கேட்போம். எங்கே யாருச்சு பார்ப்போம், எந்த வழியாக யாருச்சுன்னு நம்ம கேட்போம். தோற்று எங்கள் விட வளர்ந்துருக்கு நாடு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சிட்டான். தோற்றுடும். விண்வெளிக்கெல்லாம் ஆளெல்லாம் பல முறை போயிட்டு வந்தாங்க, போனவங்க திருப்பி வரலையே. அதுக்கு என்ன செய்யாது? அல்லேலூயா. அப்படியெல்லாம் பயங்கரமா சொல்லி இப்போ போய் இயேசு சிலுவை ரத்தம் சிந்தினாரு,
இயேசு ரத்தத்தால் பாவத்தை கழுவு. எப்படி, எங்கே இருக்கு? பக்கெட்டில் வச்சுருக்குதியா என்று கேட்குறான். இந்த முட்டாள்கிட்ட போய் என்ன பேச முடியும்? அப்போது அவ்வளவு தூரம் உலக அறிவு தேவனை அறிய விடாதபடி அவனுடைய சிந்தனை மண்டலத்தை என்ன செய்யுது? லாக் பண்ண மறைக்குது. இப்படி சத்ரு வல்லமையை கிரியை செய்கிற ஒரு பக்கம், கிறிஸ்தவத்திலே என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சொல்ற புரியுது இல்லை? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் எடுத்தவன் சர்ச்சுக்குன்னு போனா அங்க என்ன இல்லை? சத்தியம் இல்லை. இங்கே வந்த சத்தியம் இல்லை. அப்போ அவன் பார்க்குறான், இவங்களை நம்ம பக்கம் இழுக்கணும்னா இவங்களுக்கு ஏற்றபடி இவங்களை எப்படி வைக்கணும்? ஒரு மகிழ்ச்சியாக வைக்கணும், ஜாலியாக. அப்போ ஜாலியாக எப்படி வைக்கிறது? கிறிஸ்தவ பாட்டில் என்ன போட்டுருவோம்? லைட்டு, பல வர்ண லைட்டு, புகை போட்டு, டைட்டு பேண்டம் போட்டு, இப்படி இப்படி நின்றுட்டு ஆடிட்டு எல்லாரும் கவர் எல்லாம். இப்போ என்னன்னா சர்ச்சுகள் எல்லாம் என்னவாச்சு? நாடக மேடையாக மாறி போச்சு. இப்போ மக்கள், வாலிபர்கள் சபையில் போனால் பாஸ்டர் சத்தியத்தை சொல்லி நம்மளை டைட் பண்ணுறாரு, இங்கே வந்தால் லூஸ் பண்ணி விட்டுறாங்க. இது நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. என்னது? டைட் பண்ணால் அங்கேயும் இங்கேயும் பார்க்க முடியும், லூஸ் பண்ணால் சுற்றி சுற்றி பார்க்கலாம். அப்போ இன்னும் சுற்றி சுற்றி பார்க்குறதா மக்கள் விரும்புவாங்க. அல்லேலூயா. டைட் பண்ணால் என்னது? குதிரைக்கு என்ன போட்டது மாதிரி? கடிவாளம் போட்டது போல. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் எப்படி தான் போகணும்? வேறு தான் போகணும், பக்கத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட போனால் அந்த அவர் இந்த ஸ்ட்ரிக்ட், அந்த சத்தியம், இந்த சத்தியம்னு சொல்லி எடுத்து ஏதோ தான் அவங்களுக்கு கொஞ்சம் வசனம் தெரியும், தெரிஞ்சதெல்லாம் வச்சு நம்மளை போட்டு அள்ளி கொட்டி கொடைஞ்சி கொத்தி குடலெல்லாம் வெளியே. ஸ்தோத்திரம். அங்கே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மூளையில் போய் உட்காந்து தூங்கலாம் கொரட்டை போட்டு. இல்லையா பிரதர்? ஆமாம். ஸ்தோத்திரம். அப்படி தானே சிஸ்டர்? ஆமாம். அந்த ஓரமாக போய் உட்காந்து கொரட்டை போட்டால் கூட ஸ்தோத்திரம் பாஸ்டர் கண்டுக்கிடவே மாட்டார். அவங்களுக்கு என்ன, என்னதோ நடக்குது, நம்ம வேலையை பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆமாம். இவங்க கனெக்ஷன் டைரக்டாக கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு யாரும் வேண்டாம், பாஸ்டமாக எங்களை ஐக்கியமே இல்லை, எங்களுக்கு நேரே பரலோகத்தை தொடுறோம் கொடுத்துட்றாங்க. இப்படி தூங்குறதுக்குன்னு வரவும் உண்டு. அப்போது நான் அதான் சொன்னேன், சத்தியம் போதிக்கப்படவில்லை. உங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாதிரி ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் பேசி உற்சாகப்படுத்தி உங்களை அனுப்பும்போது அந்த நேரம் உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் மறுமுறை வரும்போதும் அப்படி தான் வர போகிறீங்க. அப்பவும் அதுக்கு ஒரு பிரசங்கம் ரெடியாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி காலாகாலம் என்னது உங்களை என்ன செய்கிறது? உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்திட்டே அனுப்புகிற செய்தி அது. அல்லேலூயா. ஆனால் சத்தியம் என்பது உங்களை கரெக்ட் பண்ணுவதாக. ஆமென். அப்போ இதெல்லாம் வாழ்க்கை. அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று தேவனுடைய ராஜ்யம். அதற்கு நீ தகுதி பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சிலவங்க எல்லாம் ஸ்டேஜிலேயே சினிமா பாட்டு, என்னது பச்சையா சினிமா பாட்டு பயங்கரமாக பாடி, அதுக்கு இவங்க டான்ஸு, கீழே இருக்கிற ஜனங்க டான்ஸு, ஒரே ஆட்டம் முடிஞ்சு. பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் பழைய நம்ம கிறிஸ்தவ பாட்டெல்லாம் பாடி எடுத்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? கேட்குறாரு பாஸ்டர், ஊழியக்காரர். முடியாது. அப்போ நம்ம இதில் 4 பிட்டை தூக்கி போட்டால் எவ்வளோ சிரிக்கிற முகத்தை பார்க்குறோம். ஐயா சரி என்று சொல்லி இப்படி அவங்க இது எல்லாம் மக்களை என்ன செய்வது? மயக்கி தேவ பயத்தில் இருந்து பின்திருப்புவது. வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படியா? பயத்தோடு போட்டுருவாங்க. எப்படியா? பயத்தோடு. ஏன்? நம்ம தேவன் அவ்வளவு பரிசுத்தமான தேவன். தேவனை முன்பதாக நான் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தெய்வ பயமில்லாத ஒரு வாழ்க்கை மாறாதனை வேஸ்ட். அதனால இவைகளை உனக்கு சொல்லி பாருங்க. இப்போ கோயம்புத்தூரில் பல சர்ச் வந்துருச்சு. கோயம்புத்தூர் சாத்தான் சபை ஒன்று இருக்கான், 1 2 இருக்கான். அடுத்தது கோயம்புத்தூர் நிறைய இந்த ஆடல் பாடல்
ஆராதனைகள் எக்கச்சக்கம் இருக்குது, நிறைய சர்ச்சில் வந்துடுச்சு. சில சபைகள் மட்டும்தான் கொஞ்சம் சத்தியத்தை போதித்து போயிட்டுருக்குறாங்க. சென்னையில் முழுவதும் முழுகின மாதிரி இருக்குது. சில நல்ல ஒரு ஆவிக்குரிய பழைய ஊழியக்காரங்க மட்டும்தான் அப்படி, அதுவும் அவங்களே கூட சத்துரு எடுக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்கு, அல்லேலூயா. வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டால் மட்டுமே தான் அவன் சத்துரு உன்னை பறிக்க முடியாது. அதை நம்ம பார்த்தோம். பெருமழை பெய்து, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் விழவில்லை. ஏனென்றால் கண்மலைமை கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னும் ஒரு கட்டடம் இருக்கு. அடுத்த வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எங்க கட்டுறானோ? மணல்ல கட்டுறான். அல்லேலூயா. இந்த கடற்கரையில வந்து சில சிற்பிகள் சில சிலைகளை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கா இல்லையா? ஓவியங்கள். ஆமென். இப்போ திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, இப்படி ஒவ்வொருடைய சிற்பங்களை மணலை கூட்டி அதை நினைச்சிருக்கோம். நேச்சராக இருக்கும், அழகாக இருக்கும். ஸ்தோத்திரம், பரவாயில்ல. படம் ஒரு மழை பெஞ்சா இருக்குமா? பார்த்தீங்களா? அப்போது நீ சத்தியத்தை கேட்காமலும் கேட்டு இதன்படி நீ வாழாமலும் இருந்தால், அல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை மணலில் உண்டு கொள்ளப்பட்ட சிற்பத்தை போல் இருக்கும். கடைசியில் அங்க வரமாட்டேன். அல்லேலூயா. உலகத்தோட வாழ்க்கை அழிந்து போகும். ஆமென். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறது, சத்தியத்தை கேளு. சபை கூடி வருதுல விட்டுறாங்க. ஆமென். கொஞ்சம் பிரயாசம். நீ நினைக்கலாம், ஐயோ வார என்னால் அங்கேருந்து வர முடியாது, அங்கே வேலை இங்கே வேலை. நீ எங்கே வேலையில் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, சனிக்கிழமை ராத்திரி புறப்பட்டு வந்துரு. கையை வைத்தாலே சொல்லு. ஆமென். ஒன்று, நீ சரீர பிரகாரமாய் சம்பாதித்து உன் வயிற்றுக்கு உன் குடும்பத்திற்கு நீ உழைக்கலாம், அது தேவைதான். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய போஜனத்தை நீ புசியாமல், ஆமென், சரீரத்துக்குரிய போஜனத்துக்கு நீ பாடுபடுவாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குரிய மாறிவிடும். தேவ ராஜ்யத்தை நீ இழந்து விடுவாய். காரணம் என்னவென்றால் சத்துரு இந்த நாட்களை தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தந்திரமான சத்துருடைய செயல்களை புரிந்து ஒரு தேவனுடைய வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. உனக்கு ஒரு வாரத்தில் கற்றுக் கொடுக்கிற ஆராதனை 3. ஆமென். இதுகளை ஆகில நீ என்ன செய்? வந்து கலந்து. இல்லை வெளியூரில் நீ வேலையில் இருக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமையாவது நீ கலந்து கொள். இதற்கு முன் நீ இருந்தது போல அலட்சியமா இருக்காத. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. இரவு சென்று போயிட்டு, ஆமென், பகல் சமீபமாயிட்டு, ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலத்தில் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கால சமீபமா இருந்ததை பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது அதிக சமீபம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக கர்த்தராய் இந்த உலகம் அக்கினிக்கிற வைக்கப்பட்டது. உனக்கும் எனக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தின ராஜ்யம். அல்லேலூயா. அழியாத ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அது அசைவில்லாத ராஜ்யம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்கள் தானோ? ஆமென். அல்லேலூயா. உலகம் உன்னை கைவிடுவதுதான். இந்த உலகத்தை விட்டு உன்னால் கடந்து போய்விடுவோம். ஆனால் உனக்கும் எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக இன்று நான் பூமியில் தேவன் கொடுக்கிற இந்த காலம் ஆயத்தப்பட வேண்டிய காலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாட்களை வீணடித்து விடாதே. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு கர்த்தருடைய பார்வை நிகழப்பட்டது. கர்த்தர் உனக்கு நாட்களை எண்ணும் அறிவை தருவாராக. காலங்கள் கடந்து போய்விட்டது. இனி நமக்கு முன்னதாக காலம் இல்லை. ஆமென். இனி தேவன் கொடுத்த காலத்தை, ஆமென், மேன்மை
நன்மையாய் கனமான காலமாய் எண்ண வேண்டும். ஐயோ, எனக்கு வாயுசு வாழ்க்கையில ஒரு நாளை கூட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாள் என் தேவனுக்காக இதை செய்ய வேண்டும். இந்த நாள் நான் தேவனோடு கூட வாழ வேண்டாமே. இந்த நாள் என் தேவனோடு உறவாட வேண்டாமே. இந்த நாள் என் தேவனோடு பேச வேண்டும். இந்த நாள் என் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடுங்கள். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, வாழ்க்கை வீணானது. காலங்கள் என்ன ஆகி போச்சு? அது பாடுக்குள்ள தொண்டை எனக்கு கிடையாது. அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது. கடந்த காலம் இது நமக்கு கிடைக்காது. இந்த நொடி பொழுது வரை உனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த நொடியை குறித்து உனக்கு எனக்கு உரிமை பாராட்ட வழியில்லை. அடுத்த நொடி கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்தாலும் உனக்கு எனக்கு சொந்தம். ஆனால் கடந்து போனது கடந்து போனது. கடந்த காலத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஆண்டவர் கேட்பார், மகனே, இந்த உலகத்தில் நீ இத்தனை ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்தாய். உனக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் நான் உலகத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. நீ என்னை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் சபையில் அங்கமாய் நீ வகித்தாய். ஆமென். நீ எனக்காக நீ என்ன செய்தாய்? என்னோடு எவ்வளவு நேரம் நீ செலவிட்டாய்? உலகத்திற்கு நீ எவ்வளவு காலம் செலவிட்டாய்? ஆமென், ஆமென், ஆமென். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ ஆதாயப்படுத்தினாய் என்னை? ஆமென். கர்த்தரோடு கேட்பார். வாழ்கிறதான் வாழ்க்கை என்று நினைத்து சம்பாதிக்கிறதான் சம்பாத்தியம் என்று சொல்லி சாப்பிட்டு வாழ அல்ல. உனக்கு தேவன் இந்த கடைசி காலத்தில் பெரிய பொறுப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேசம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கண்ணீர் விட்டு கதறவாயிலை செய். ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, ஜனங்களை ரட்சியும் என்று கதறு. கொடுத்த வாழ்க்கையில திருப்திப்பட்டு வாழாத. ஆமென், ஆமென், ஆமென். பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பாடு காலையில் தோசை கிடச்சி, சரி. இப்போ மத்தியானம் என்ன சாப்பாடு? குஸ்கா. ராத்திரி என்ன சாப்பாடு? சப்பாத்தி. குழம்பு என்ன? காலையில் சட்னி சாம்பார் தோற்று. மத்தியானம் சிக்கன், ராத்திரி மட்டன் தோற்றுறோம். ஓ சரி, பரவாயில்ல. காலம் இன்னைக்கு சிக்கன்லேயும் மட்டன்லேயும் சட்னிலையும் காலம் கழிஞ்சு நாளைக்கு வருது. காலையில் எழுந்திரிச்சோன்னு வயிற்று வலி. சட்னியும் பிடிக்கல, சிக்கனும் பிடிக்கல, மட்டனும் பிடிக்கல, வாமிட்டு வெளியே தள்ளுது. பார்த்தியா? தின்றதோடு சரி. அடுத்தது தின்னா ஆண்டவர் உனக்கு சோத்தை கொடுக்கணும். அம்மா நினைப்பேன்னா, ரொம்ப நாளாக நினச்சேன், நல்ல மட்டன் எடுத்து கரியல் பொரியல் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க நினச்சேன். மட்டன் ஒரு 2 கிலோ எடுத்துரும், ஒரு 5 கிலோ எடுத்துக்கொண்டதெல்லாம் நல்லா செய்யுங்க சார். செய்து முடிகிறதுக்கெல்லாம் வயிற்று வலி, ஒரே வலி. தின்ன முடியுமா? வாசனையை கேட்டாலே முடுங்குது. சிலருக்கு இந்த காய்ச்சல், ஜுரம், டைபாய்டு காய்ச்சல், இந்த மலேரியா, இந்த பெருமாள்பட்ட சில காய்ச்சல் வாரது வரை நல்லா சாப்பிட மூக்கு முட்டை வந்துருச்சுன்னு அந்த வாசனையே கேட்டக்கூடாது. ஐயோ என்னால் தாங்க முடியாது, எல்லாம் தூக்கிட்டு போ, வீட்டில் சண்டை போடுற மாதிரி. இவ்வளோதான் ஏன் வாழ்க்கை. உனக்கும் எனக்கும் இங்கே மிஷின் கண்டிஷனாக இருக்கிறது தான் உள்ள ஏதாவது போட முடியும். இங்கே வீக் ஆகிடுச்சுன்னா கண்ணு முன்ன கூட உன்னை பார்க்க விருப்பம் இருக்காது. புரியுதா இல்லையா? ஆமாம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஃபுட் பாய்சன். அப்படியா? என்ன? ஒரே ரன்னிங் ஸ்தோத்திரம்.
ஆமாம், குளுக்கோஸ் வாய் வழியாக, மூக்கு வழியாக, கை வழியாக, கால் வழியாக எல்லாம் ஒரே குளுக்கோஸ். அங்கே பார்த்தா ஒயரிங் பண்ணி விட்டுருமாரு. ஆஸ்பத்திரியில் பார்த்தா எல்லாம் ஒயரிங். என்னப்பா இது நிறைய கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், எது கரண்ட்டு எது இதுன்னு தெரியாது, எல்லாம் அங்கே ஒயரிங் பண்ணி விட்டுரு. ஏன் ஃபுட் பாய்சனா? ஏன் திரும்ப கவனமாக தின்னக்கூடாதா? வாலிப மாதிரி கல்லை போட்டால் கல்லும் கரைஞ்சி போகுது, வயசானவரை கல் போட்டால் வருமா? சோத்திரம் அநேக நிரப்பது தான். வாலிபத்தில் கிடைக்கிற எலும்பெல்லாம் கடித்து முறிச்சு தின்னுது தோத்திரம். அதே ஆசை வயசானாலும் விடுறதில்லை. வயசானப்பறம் அதே மாதிரி எலும்பெல்லாம் பிடிச்சி கடித்து முடிச்சு தின்னுட்டு ஐயோ வயிறு வலிக்குது. ஏன் அன்னைக்கு இது தின்ன மிஷின் நல்லா இருந்து, இப்போ அப்படி எல்லாம் மிஷினுக்கு பல்லே தேஞ்சு போச்சு தோத்திரம். அதனால் தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது வரையில் இருந்தால் ஒரு சொட்டு தண்ணி குடித்தாலும் உள்ள நிற்கும், இல்லைன்னா முடியாது. அதான் தேவனுக்கு பயந்துரு. ஆமென். ஆண்டவரே இந்த காலில் நான் எழுப்புறாப்பா. ஆமென். நான் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ வேண்டும். இன்னும் அதிகமாய் நான் உண்மை நினைக்கணும், உண்மை துதிக்கணும்ப்பா. என்னுடைய வசனத்தை நான் வாசிக்கணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானா என்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஜெபத்தோடு கடந்துச்சு. ஆமென். அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும் இல்லை, அப்படி நினைக்காது. நீ நல்லா இருந்தாலே சம்பாதிக்க முடியும். நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். ஆமென். உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் தேவன் என்பதை மறந்து விடாது. எழுந்தவுடன் முழங்கால் படியிடு. ஆண்டுடைய கேடு அப்பா, இந்த கால நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை, என் இருதயத்தை இன்று பகல் முழுவதும் விரித்து வைக்கிறேன். நான் எங்கு போக வேண்டும் என்பது உமக்கு தான் தெரியும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பது உமக்கு தான் தெரியும். நான் என்ன பேச வேண்டும் என்பது உமக்கு தான் தெரியும். ஆண்டவர், என் வாழ்க்கை பூரா உமக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நாளை நீர் என்ன நடத்தும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவரோடு உறவாடி இருந்து கடந்து சென்றார். அல்லேலூயா. அன்று உனக்கு முன்பதாய் கோணலானவைகளை நேராக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. உனக்காய் பூட்டப்பட்ட வாசலை திறக்கிற கர்த்தர் உன்னை கடந்து செல்வார். அவரை கனப்படுத்தி வாழ கற்றுக்கொள். ஆமென். காரணம் என்ன? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகும்போது ஆமென் உன்னோடு கூட உன் கணவனும் உன் பிள்ளைகளும் வர வேண்டும். நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைகளும் வர வேண்டும். அதற்கு நீ இன்று முதல் பிரயாசப்படு. எல்லாரும் முழங்கால் படிச்சு ஜெபம் பண்ணணும். தேங்க் யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த நேரம் முதலை மட்டும் எங்களோடு கூட இருந்து பாட ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். விசேஷமாய் வேதத்தின் வசனத்தில் இருந்த சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஜனத்தோடு பேசினபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். பல சாட்சிகள் மூலமாய், பல காரியங்கள் மூலமாய் நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, யாரோடெல்லாம் கர்த்தர் பேசினீரோ அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. மாற்றங்களை கட்டளை இடுவீராக. குடும்பங்களை தெய்வ பக்தியோடு வாழலை கிருபை செய்வீராக. அன்பு ஆண்டவரே, எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்காக. அந்த ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தாரோடு அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் வந்த ஒவ்வொரு இந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்துடன் இருப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.